இங்கதான். இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சாமி வணக்கம். வாங்கோ. நீங்க என்ன தெரியல சாமி, நான் தான் நெல்லி ஆண்டவர். காரைக்குடி மார்க்கெட்ல காய்கறி மண்டி வச்சிருக்கேன். வாங்க வாங்க. நீங்களா? வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உள்ள போமா. பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. காரைக்குடியில அதே வீடு தானா இல்ல வீடு கீடு மாத்திட்டேளா? அதே வீடுதான் சாமி. என்ன வீடு கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் திடீர்னு என்ன இந்த பக்கம்? எல்லாம் நல்ல விஷயமா தான். பொண்ணுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அடேங்கப்பா, இங்க ஒரு ஜோசியர் இருக்கிறது இப்பதான் ஞாபகம் வந்ததோ? யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்? என் பொண்ணு கல்யாணத்துக்கு தான். இதுல பொண்ணு ஜாதகமும் மாப்பிள்ளை ஜாதகமும் இருக்கு. சரி, நீங்க தான் பார்த்து சொல்லலாம். நீங்க அதுல ராசியான இரு, அதனாலதான் உங்ககிட்ட நான் வந்தேன். இப்பவே பார்த்து சொல்லுங்க. அடடா, இப்ப பார்க்க முடியாதே. என்ன சாமி சொல்றீங்க? இப்ப விளக்கு வச்ச நேரமாச்சு. இப்ப பார்க்க கூடாது, வலிதமாகாது, அது முறையும் இல்ல. நீங்க போயிட்டு காத்தால வாங்கோ, நான் பார்த்து வச்சிடறேன். சரிங்க சாமி. அப்போ நான் போயிட்டு காலைல எத்தனை மணிக்கு வரேன்? காலையில ஒரு 10 மணிக்கு வாங்கலேன். சரிங்க சாமி. ஆனா இப்ப நீங்க எவ்வளவு பீஸ் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா? அடடட, ஃபீஸ் எல்லாம் இப்ப ஒண்ணும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் முதல்ல பாத்துறேன், அப்புறமா வாங்கிக்கிறேனே. நீங்க இன்னும் மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்க கூட மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கேன். சரிங்க சாமி, நான் காலையில வந்துடுறேன். அம்மா வரமா. சாமி கொஞ்சம் நல்லபடியா பொருத்தம் பாருங்க, ஏன்னா இது என் பொண்ணுடைய வாழ்க்கை. சரிங்களா? நல்லா பாத்துடலாம். நீங்க காலையில வாங்கோ, எல்லாத்தையும் பார்த்து வச்சிடறேன். இங்க இவ்வளவு பேர் நிக்காதீங்க, பேஷண்ட்டுக்கு தொந்தரவா இருக்கும். டாக்டர் வந்தா சத்தம் போடுவாரு. நைட்ல 2 பேர் மட்டும் பேஷண்ட் கூட இருங்க. சரி கோபி, வா நம்ம எல்லாரும் கிளம்புவோம். பெரேசுடன் புஷ்பாவும் இங்க இருக்கட்டும். ஏதாவது தேவைன்னா தகவல் சொல்லுங்க. யாரும் வேணாம், நானும் கோபி இருந்து இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நானும் கூட இருக்கேன். எனக்கு தெரியும், நானும் கோபியோட பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. ஏ சுமதி, வா வா. சரி வாங்க. என்ன கோபி, நான் சொன்னது சரிதானே? பெத்தவன் நான் இருக்கேன், கட்டிக்கு போறவன் நீ இருக்க. அவங்களா எதுக்கு? என்ன பேச்சுன்னு இல்லை நீ. அம்மா எக்கச்சக்கமா பேசிட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பேசாம அவங்க அந்த ஊர்லயே இருந்திருக்கலாம்னு தோணுது. பாவம் நீ வீராக்கா, அவங்க மனசு என்ன பாடுபடும். அம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நடந்துக்கிட்டாங்க. வனிதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வனிதா. என்ன நீ? இல்ல வனிதா, அவங்கள நினைச்சாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? சந்தையில இவ்ளோ நடந்திருக்கு, ஆனா அத்தை இது வரைக்கும் வாயே திறக்கல. அவங்க பேசினதுக்கு ரெஸ்ட் எடுக்க வேணாம்? பொறுமையா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. அதுல வனிதா, அவங்களோட நான் உன்னை சந்தைக்கு அனுப்பின விஷயம் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வை, அத்தோட நான் செத்தேன். அதை விடுங்க நீ, வாங்க. ஏமா மகாராணி, நீங்க தான் இவங்களை அனுப்பி வச்சீங்களோ? அம்மா சும்மா சும்மா எல்லாரும் குத்த சொல்லாத. நானா தான் போனேன். என்னைக்கு இந்த குண்டு பாப்பாளி நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ அன்னைக்கே என் மரியாதை போச்சு. முன்னெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம செய்யற நீ, இவ வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கோ டான்ஸ் ஆடுற. முதல்ல இவளை தொலைச்சு தலை முழுங்கினாதான் எல்லாம் சரியா போகும். அவளுக்கு இந்த ஊர்லயே டேரா போட்டு என் குடும்பத்தை கெடுக்கணும்னு அலையிறாளுங்க. நீ என் வீட்டு சொத்தை தின்னுட்டு அவளுக்கு திட்டம் போட்டு கொடுக்குறியா? அத்தை, நான் எதுவும் செய்யல அத்தை. எதுவும் பண்ணாமையா அவளுகளை பாவன்னு சொன்ன? இன்னைக்கு இவளை அனுப்பி வச்ச உன்னையே சொல்லி குத்தம் இல்ல, உனக்கெல்லாம் இடம் கொடுக்குறாரே. வாங்க, ஏன் இவ்வளவு லேட்டு? விவரம் தெரிஞ்சிருக்குமே, போன் பண்ணி வர சொல்லிருப்பாளுங்களே. நீங்கள் இந்த வரேன்னு போய் ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல என் பொண்டாட்டி லூசு, அவ பேச்ச கேட்காதீங்கன்னு சொல்லிருப்பீங்களே. கேட்டேன், எல்லா விவரத்தையும் கேட்டேன். காரைக்குடி சந்தைக்கே தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு பகுமானம். அடே அப்பா, ஆத்தா ஊரே கெடுத்தா பிள்ளை நாட்டையே கெடுக்குமா? என்னம்மா எகிரிட்டு வரா? விட்டா பாத்துருவா போல இருக்கு.
ஒண்ணுமில்லாதப்பவே இந்த ஆட்டம்னா கையில கொஞ்சம் காசு பணம் ஒட்டி இருந்தா கேட்கவே வேணாம், கரகாட்டம் தான். ஏய் நீலா, அவங்க வாழ்க்கையில குறுக்கறத இதோட நிறுத்திக்கோ. அதான் உனக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்கு நல்லது. ஓஹோ, ஏத்தி விட்டுருக்காளுகளோ? பேசுங்க. அந்த குடும்பத்துக்காக என்னை அடிச்சு உதைக்காதான் பாக்கி, அதையும் செஞ்சிருங்க. வேணா நீலா, மார்க்கெட்ல அத்தனை பேர் முன்னாடி நீ பேசிருக்க, அதுவே எனக்கு பொறுக்க முடியல. அதுங்க பாவம், அதுங்க வாயில விழாத. அதுக்கு மேல நான் அங்க தொழில் பண்றேன். நாளைக்கு எவனாவது ஒருத்தன் இதையே சாக்கா வச்சுட்டு என் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டான், உனக்கு தலை இருக்காது. செதுக்கிடுவன் செதுக்கி. ஆம்பளைங்க தொழில் பண்ற இடத்துல உனக்கு என்னடி ஏகத்தனம்? அங்க யாரும் நீலாவதி புருஷன் நெல்லி ஆண்டவன் சொல்றது இல்ல, நெல்லி ஆண்டவன் பொண்டாட்டி தான் நீலாவதின்னு சொல்லுவாங்க. கவனமா இருந்துக்கோ. அங்க என்ன அசிங்கப்படுத்தி குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்ட, நான் உன் புருஷனா இல்ல மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அக்கா, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லு. கோபிய பார்த்தேன் பேசினேன்னு ஏதோ சொன்ன, அதுக்கப்புறம் ஒரு பதிலையும் காணோம். என்ன நடந்தது சொல்லுக்கா, என்ன நடக்குது? கோபியை மறுபடியும் பார்த்தேன், பேசுறேன்னு சொன்னாரு. நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசுவீங்களோன்னு தெரியாது. பேசுறேன்னு சொல்றதுக்கு அவர் உன்கிட்ட பேசிட்டு போனாரா? சரி, நீ அவருக்கு எப்பவாவது போன் பண்ணியா? அவர்தான் பேசுறேன்னு இருக்கிறார்ல. அவரு பேசுவாரு, அதுக்காக நம்ம அவர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? சரி, அவர் பேச வேண்டியதை எப்பவாவது பேசிட்டு போட்டோம். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம்? போன் பண்ண. எதுக்கு ரோஹிணி? வேண்டாம். என்னக்கா, இதுக்கு கூட நான் சொல்லி தர வேண்டியதா? ஏய் வேணாடி, பேசாம இருக்கா? கேளு. பேசாம இரு. ஏய் நீ பேசாத, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க மேடம். நான் ரோஹிணி பேசுறேன். சொல்லுங்க ரோஹிணி. இப்ப எங்க அக்கா உங்களுக்கு மலர் மேடமா இல்ல மலரா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேங்க. ஹாஸ்பிடல்ல இருக்கீங்களா? ஏய் குடு. ஹலோ, என்னாச்சு கோபி? ஏன் உடம்பு சரியில்லையா? இல்லங்க, மகா விஷயமா ஹாஸ்பிடல்ல இருக்கோம். மகா விஷயமா? என்னாச்சு? ஆமாங்க, இன்னைக்கு நடந்த ஒரு சூழ்நிலையில மகாக்கு மறுபடியும் தலையில அடிபடுற மாதிரி ஆயிடுச்சு. கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. ஆனா சுயநினைவு வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. தெரியல, கண்ணு முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கோபி, எல்லா பிரச்சனையும் உங்களை தான் தேடி வரணுமா? என்ன மேடம் பண்றது? மகா பிரச்சனை முடிஞ்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும், கவலைப்படாதீங்க. இல்ல மேடம், மகாக்கு நினைவு திரும்பிச்சுன்னா அதுக்கப்புறம். சரி, அதை விடுங்க. நான் அப்புறம் பேசட்டுமா உங்கள்கிட்ட? அப்புறம் மேடம், உங்க தங்கச்சி என்கிட்ட கேட்டாங்க, எங்க அக்கா இனிமே உங்களுக்கு மலர் மேடமா மலரான்னு. எனக்கு எப்பவுமே நீங்க மலர் தாங்க, சொல்லிருங்க. அண்ணா, நான் பண்ண தப்பு தானே, என்ன மன்னிச்சிருண்ண. சின்ன தப்பாடா பண்ணிருக்க. ஏன்டா இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிற? இல்லண்ணா, எங்க என் மகன் என்கிட்ட பிரிச்சிருவாங்களோன்னு. டேய், அறிவிட்டதான் பேசாதடா. மகா மேல நீ அன்பு வச்சிருக்கேன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு இதுதான் வழியா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மகா மேல நீ வச்சிருக்க அன்பும் பாசம் உண்மையா இருந்துச்சுன்னா தன்னால மகா உன்னை தேடி வருவான்னு. ஏன்டா கீழ்த்தரமா அவன் புத்தி போகுது? பத்தாவதுக்கு சம்மதம் போட்டு அடிக்க போற. ஏன் நீ இருக்கிற நிலைமையில இதெல்லாம் பண்ணலாமா? தப்பு தானே, தப்பு தான். என்ன மன்னிச்சண்ண. அந்த நேரத்துல என்னால என்னன்னு யோசிக்கவே தெரியலண்ணே. அண்ணா, என் வாழ்க்கை உங்க கையில தானே. ஆமாண்ணே, அத்தை உன்னை பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். அத்தை உனக்கு மகா கல்யாணம் வைக்கணும்னு உறுதியாவே இருக்குண்ணே. அது எப்படா நடக்கும்? அண்ணே, என்றது மகாவை பிரிச்சிடாதீங்கண்ணே.
நான் மேல உசிரே வச்சிருக்கேனே. நான் பண்ண வழிமுறைனா தப்பா இருக்கலாம். ஆனா மகன் என்கிட்ட பிரிச்சிடாதானே. கண்ணு முடிச்சா என்னை கட்டாயமா வெறுத்துருவா. ஏன் என்னை கொண்டு கூட போட்டுருவா. ஆனா எங்களை நீ தானே பாத்துக்கணும். குடும்பம் பெரியக்கூடாது, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லி நீ மகா கழுத்துல தாலி கட்டிட்டா நான் என்ன பண்றது? ஏன்டா முட்டாள்தனமா பேசுற? ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்க பாண்டி. மகா என் தம்பி பொண்டாட்டி, அதுல எந்த குழப்பமும் இல்ல. வீட்டுக்கு போயிட்டு காலைல வா. ஓ. என்னங்க, ஏதோ முக்கியமா பேசணும்னு எங்க ரெண்டு பத்தியும் வர சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லுங்கங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏங்க கேக்குறல, ஏதாவது சொல்லுங்களேன். கோபி விஷயமா பேசத்தான் வர சொன்னேன். அதான் ஏற்கனவே பேசிட்டேன்ல, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம மகனுடைய விருப்பம் நமக்கு முக்கியம் இல்லையா? என்னங்க விட்டதை பிடிச்சு இப்படி தொங்கிட்டே இருந்தா எப்படி? மீனாட்சி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுச்சு. சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தான் ஆண்டின்ற மாதிரி அதையே மறுபடி பேசினா எப்படிங்க? அந்த பொண்ணு தான் வீட்டில் சம்மதமானு கேட்க சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இங்கே தான் சம்மதிக்கல, முடிஞ்சிருச்சுல்ல. குடும்பத்தில் தலை ஆம்பளை நீங்களே இப்படி விவரம் இல்லாமல் பேசினா எப்படிங்க? நாங்களும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்திக்கிட்டே கிடக்குறோம். நீங்கள் எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கோபிக்கு மலரை எப்படிங்க கட்டி வைக்க முடியும்? காம வாழ்க்கை ஏற்கனவே அத்தலும் கொத்தலுமா இருக்கு. இப்போ அதையும் பண்ணி அவள் வாழ்க்கையை ஒரேடியாக முடிச்சு வைக்கவா? எல்லாத்துக்கும் மேலே மலர் இன்னொருத்தன் பொண்டாட்டி. ஜாதி வேற ஜனமும் வேற. பிள்ளை ஆசைப்படுறதுக்காக கிணத்துல பிடிச்சாங்க தள்ள முடியும்? சொல்லுங்க. இல்ல தேவான, இவர் ஓய மாட்டாரு. கோபி என் பேச்சு என்னைக்குமே மீறினதில்ல. மனசால கூட அவன் மறுக்க மாட்டான். இவரு அவங்கிட்ட என்ன பேசினாரா ஏது பேசினாரா அவன் மலர போய் பார்த்து வந்திருக்கான். புள்ள ஆசைப்பட்டத செய்யறது மட்டும் பெத்தவங்க கடமை இல்லைங்க, அவன் எதிர்காலத்தையும் பார்க்கணும். அவன் எதிர்காலத்தை அவன் பார்த்துப்பான். அப்ப பெத்தவங்க நாம எதுக்கு இருக்கிறோம்? பதில் சொல்லுங்க. வாழ போறவங்க அவங்க. பெத்தவங்கிற பேர்ல நம்ம குறுக்க நிக்க வேண்டாம் தான் சொல்றேன். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? மீனாட்சி, இதை இப்படியே பேசி இழுத்து தூரியா தொங்குறதை விட இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறது நல்லது. இல்ல நான் நாரி நடுத்தருவில் நிக்கணும். சொல்லுங்க, உங்க முடிவுதான் என்ன? அவங்க வாழ்க்கையில குறுக்கிட உங்களுக்கே உரிமை இல்லைன்னு சொல்றேன். அப்ப என் முடிவுல என்ன இருக்கு? அத மலரும் கோபியுமே தீர்மானிச்சுட்டாங்க. இப்ப என்னன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க? அதான் நீ சொன்னிய மலரோட சம்மதத்தை கேட்டு வாங்கி சொன்னல. கோபி போய் மலரை கேட்டான், மலரும் சம்மதம் சொல்லிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இனிமே அவங்க முடிவு அவங்க எடுத்துப்பாங்க. நாம சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டி போனாலும் யாருக்கும் கவலை இல்ல. ஏன்னா அந்த பொண்ணே ஒத்துக்குச்சே. நினைச்சேன் அப்பன மூலியமா சென்று இப்படி ஒரு சங்கதி பண்றீங்களா? நான் சொல்றேன், அவ இந்த வீட்டுக்கு ஒத்து வர மாட்டா. ஆமா. எப்படி சொல்ற? எதை வச்சு சொல்ற? பிறகு நானே மீனாட்சியும் அவ்வளவு தூரம் தேடி போய் சொல்லியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குறாதன்னு சொல்லியா அந்த ஓடு வளசிருக்கு சம்மதம்னு சொன்னா என்ன நெஞ்சல் இருந்தா சொல்லிப்பா. வாங்கடி, அப்படி வாங்கடி, அப்படி வாங்கடி. உண்மையோட பொம்பளைங்களா நீங்க? வீட்டுல இத்தனை பேர் இருக்கும்போது யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணுகிட்ட தனியா பேசி அவன் மனசை கலைச்சிருக்கீங்க. சீச்சி, என்ன மனுஷி நீ? பெத்த புள்ளையோட வாழ்க்கைய எந்த தாயும் கெடுத்ததில்ல, புராணத்துல கூட கெடுத்ததில்ல. நீ பண்ண காரியம் உனக்கே கேவலமா இல்ல? இப்ப என்னமா பேசிட்ட? பேசாத தேவான. உன் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்தவன் என் புள்ள. அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சா நாம நல்லா இருக்க மாட்டோம். மனுஷங்களா நீங்க? ராட்சசிங்க, ராட்சசிங்க.
சீ, வெறுப்பா இருக்கு மீனாட்சி. இப்படி ஒரு கெட்டெண்ணம் படைச்சோட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது என்ன பார்த்து எனக்கு வெறுப்பா இருக்கு. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் தான் கல்லுன்னு சொல்லுவாங்க. பிள்ளையோட உணர்வுகளையும் அவன் ஆசைகளையும் புரிஞ்சுக்காம குத்துக்கல்லா இருந்திருக்கிய. நீயும் ஒரு குத்துக்கல்லா இருந்திருக்கிய. செஞ்சானே, நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சானே, கேட்காமலும் செஞ்சானே. அவனுக்கு என்ன செஞ்சீங்க? இதானா? உழைச்சு உழைச்சு ஓடா போனான். அந்த ஓட்டுல மழைய வரேங்கிற மலரு, அது ஒரு தப்பு. தேடுறீங்க காரணம். அது என்னது? வனிதா, காமுவோட வாழ்க்கை என்ன கூத்துது? நினைச்சவளை மறக்க முடியாம, பெத்தவங்க உங்க பேச்சையும் தட்ட முடியாம, அவன் பட்ட துடிப்பு, அவன் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். பார்த்து துடிச்சு போயிருக்கேன். அவன் தனக்காக கண்கலங்கியோ தனக்காக சிரிச்சோ நான் பார்த்ததே இல்லை. நீங்க சிரிச்சா உங்க சந்தோஷத்துல அவன் பங்கேற்றுப்பான். நீங்க அழுதா உங்க அழுகையில அவன் சேர்ந்துப்பான். அவன் வாழ்க்கையில முதல் முறையா தனக்குன்னு அவன் சந்தோஷப்பட்டது ஒரு நிமிஷம் நான் பார்த்தேன். அதுல மண்ணள்ளி போடுறீங்க. வழங்குவீங்களா நீங்க? அவனை திட்டி அவன் மேல ஆசைப்பட்ட பாவத்துக்காக அந்த பொண்ணுக்கு சாபம் கொடுத்து எவ்வளவு பாவம் மூட்டையை நீங்க கட்டிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், அந்த பொண்ணை தனியா பார்த்து பேசி அவன் மனசை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? யாரு கட்டிட்டு அவளை பார்க்க போனீங்க ரெண்டு பேரும்? ஊரா வீட்டு பொண்ண ஓடுகாலி, அவ வாழா வெட்டின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வீட்டுல 5 பொண்ணுகளை பெத்து வச்சிருக்கமே, நாளைக்கு அதுங்க கதி. அதான் ஒண்ணு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். பொம்பளை கஷ்டம் பொம்பளுக்கு தெரியும் பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ராட்சசிங்க. சரி, எல்லாத்தையும் நான் முடிவு பண்ணியாச்சு. கோபிக்கு மலரு, மலருக்கு கோபி. முடிவானதுதான் அது. நீங்க சம்மதிச்சீங்கன்னா அந்த கல்யாணத்துல நீங்க இருப்பீங்க, இல்லன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. கல்யாணம் நடக்கும். இதுல என்ன படைச்ச ஆண்டவனே குறுக்க வந்தாலும் அவனும் எனக்கு விரோதி தான்.